ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பீட்ஸா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது நார்மலான தோசை மாவு தான். நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் முட்டைகோஸ் அதை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேரட் அதையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்சா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு மொசரல்லா சீஸ் அதை நாங்கள் துருவி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலான சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பீட்சா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் திக்காக நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் அது இது மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். கேரட் அதையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம சீஸ் சேர்த்துக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக தோசையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும், அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். சீஸ் எல்லாமே நல்லா உருகி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்மளோட பீட்சா தோசை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்சா தோசை எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.